ஹாஃபின் வணக்கம். பல்க் மாடலர்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நார்மலாக ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அது தெரியும் எல்லாருக்குமே. ஸ்ட்ரெஸ்ஸுனால் அமுக்கிறது, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இன்னும் அமுக்கிறது. ஸ்ட்ரெயின் அப்படின்னா இப்போது இந்த ஃபோர்ஸ் தரதுக்கு முன்னாடி ஒரு ஷேப் இருந்திருக்கும் ஒரு பொருள், ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் தந்த பிறகு அந்த பொருளோட ஷேப்பே மாறி இருக்கும். இப்படி ரவுண்டமாக இருக்கும் அல்லது சிறுசமாக இருக்கும், ஓகேவா? சேஞ்சிங் லென்த் ஆகிருக்கும் கண்டிப்பாக, அதுதான் ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ இது ரெண்டுக்குள்ளே ரேஷியோ தான் இந்த ரேஷியோ ஆஃப் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் டு தி கரஸ்பாண்டிங் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெயின். ஹைட்ராலிக் எங்கே போட்டிருக்குங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே, ஓகேவா? ஒரு நீருக்குள்ளே அப்படிங்கனால ஹைட்ராலிக் ஸ்ட்ரெயின் அண்ட் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கான். அது ரெண்டுக்குள்ளே ரேஷியோ தான் என்னென்னு சொல்கிறாங்க, பல்க் மாடலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதோட சிம்பிள் வந்து பி, பல்க் மாடலஸ் பி. இதோட ஃபார்முலா -b p டிவைட் பை ∆b டிவைட் பை v, ஓகேவா? இது வந்து சேஞ்ச் இன் வால்யூம் ஆகுதுன்னு சொன்னோம்ல. ஸ்ட்ரெயின்னா ஒரு பொருளோட வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. பி அப்படின்னா ஒரு பொருள்